ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் விலாக் தான் போடலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வேர்க்காக வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்லிப்பர் வாங்கலாம், ப்ளஸ் க்ரிப்பும் இருக்கணும். அதே சமயம் வந்து டூ காஸ்ட்லியும் இல்லாமல் நார்மலைஸ்டாக வந்து வாங்கலாம், பட் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போயிருந்தேன். ஏன்னா வந்து நான் ரெகுலர் வேராக வந்து ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர் ஒன்று வந்து அறந்துடுச்சு. ஹீல்ஸ் வச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரிலாம் நான் வச்சுருக்கேன் நிறையவே. பட் நான் ஆஃபீஸ்க்கு போகிறதுனால ட்ரெயினுக்கு பிடிக்க போகும்போது ஃபாஸ்ட்டாக ஓடி போய் பிடிப்பேனா. ஸோ எனக்கு ஸ்லிப்பரியாக இருந்தாலோ இல்லை க்ரிப் இல்லாமல் ஃப்ளாட்டாக இல்லாமல் ஹீல்ஸ்லாம் இருந்ததுன்னா வந்து கால் வந்து பெயின் எடுக்கும். ஸோ நான் நிறைய ஸ்லிப்பர் வச்சுருக்கேன், அது போட்டு அடிச்சுட்டு அது பிஞ்சுதுன்னா வாங்கிக்கலான்ற மாதிரி தான் வந்து ஐடியாவில் இருந்தேன். ஸோ ஆக்சுவலி அது வந்து பிஞ்சிருச்சு. பட் அது இல்லாமல் ஹீல்ஸ் வச்சுட்டு நான் நிறைய ஸ்டைலிஷாக வச்சுருக்கேன். பட் எனக்கு வந்து என்னென்னா ரெகுலர் வேர்க்கு வந்து நான் ஃப்ளாட் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால சரி ஃப்ளாட் ஸ்லிப்பர்ஸே வந்து வாங்கிக்கலாம் நார்மல் வேரான்னு சொல்லிட்டு போய் தேடி பார்க்கலான்னு போயிருந்தேன். ஸோ காதிம்ஸில் போயிருந்தேன், நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. எனக்கு எப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கணும், பட் அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கணும். ரப்பர் டைப்பில் பேஸ் வந்து வுட்டு இல்லை கட்டை இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து வேண்டாம். அண்ட் கொஞ்சம் பார்க்க ஸ்டைலிஷாகவும் இருக்கணும், அண்டு க்ரிப் இருக்கணும். ஃபிங்கர் ஹோல்டர் வச்ச மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபிங்கர் ஹோல்டர் இல்லாமல் இருந்ததுன்னா சம்டைம்ஸ் வந்து ஸ்வெட்டி. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு க்ரிப்னஸ் வராது. ஃபாஸ்ட்டாக எங்கேயாச்சும் டப்புன்னு போய்ட்டு ட்ரெயினை கேட்ச் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்குன்றதுனால சரின்னு சொல்லிவிட்டு பக்கத்துலேயே 3 கடை இருந்தது. ஸோ ஒன்று பேட்டா, ஒன்று காதிம்ஸ், இன்னொன்று வேறு ஏதோ ஒரு கடை இருந்தது. ஸோ 3லேயுமே டிசைன்ஸ் நல்லா இருந்தது. பட் இப்போ வர்றது எல்லாமே நல்ல ஃபேஷனபுளாக இருந்தாலும் ஹீல்ஸ் வச்சுட்டு அப்படி இல்லைன்னா க்ரிப் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கா. பக்கெட்ஸ் டைப்லாம் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இல்லாத மாடலாகவும் இருக்கணும், ப்ளஸ் எனக்கு க்ரிப்போடையும் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி டெய்லி வேர்க்குற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். பட் எனக்கு எதுவும் செட் ஆகலை. பேட்டா வந்து செம்ம பிராண்டடாக இருந்தது. அரௌண்ட் ஈச் ஸ்லிப்பரோட ஸ்டார்டிங் ரேட்டே வந்து 700+ ஒரு 800+ன்னு இருந்தது. ஸோ எனக்கு ஸ்லிப்பர் நான் வந்து கொஞ்சம் கஞ்சூஸு, சட்டுன்னு எடுத்துட மாட்டேன் ரொம்ப காஸ்ட்லியாக. சரி அதனால் எனக்கு மனசும் வரல. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இங்கேயும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபேஷன் ஃபேக்ட்ரியில் ஏதோ ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி அங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். எனக்கு பேட்டாவில் சில கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எனக்கு வந்து காஸ்ட் வந்து அவ்வளோ இதுவாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து மனசு வரலை. ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் அந்த பேட்டாவில் ஒரு பிராண்டட் ஸ்லிப்பர் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதனால் சரி நம்ம டெய்லி வேறு தானே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் ப்ளேஸ்க்கு வந்து போயிருந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு போய் நான் சர்ச் பண்ணப்போ வந்துட்டு லக்கிலி டு மை சர்ப்ரைஸ் நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேனோ அதே போலே எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி நான் அந்த ஆஷ் கலர் ஸ்லிப்பர் எடுக்கிறேன் பார்த்தீங்களா பேட்டாவில், அதுதான் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் பிஞ்சிடுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு வேறு ஷாப்பிங் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு. பட் இங்கே வந்து பேட்டாவில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க, சூப்பராக இருந்தது. நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்டைலிஷாக வாங்கணும், ப்ளஸ் லாங் டியூரபுளாக உங்களுக்கு வேணும்னா வந்து கண்டிப்பாக வாங்கலாம். நான் பேட்டாவில் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். அந்த ஸ்லிப்பரே பத்திரமா வச்சு போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த க்ரிப்னஸோட ஃப்ளாட் சர்ஃபேஸில் எனக்கு வேறு எதுவும் இல்லைனால அது ரெகுலர் வேராக நான் ஆரம்பித்து தான் வந்துட்டு ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அது வந்து டோன் அவுட்டே ஆச்சு. நான் அப்போ வாங்கும் போதே வந்துட்டு அந்த ஸ்லிப்பர் ஒரு 600 சம்திங் என்னமோ வந்தது. பட் ஆனால் வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு தாராளமாக வந்தது. நான் பார்த்து வச்சுப்பேன் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்தது. ஸோ இங்கே வந்துட்டு ஆஃபர் 50% போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஃபைனலி இந்த ஸ்லிப்பர் தான் நான் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருந்துச்சு, ஃப்ளாட்டாகவும் இருந்தது, க்ரிப் ஹோல்டரோடையும் இருந்தது, சாஃப்டாகவும் இருந்தது. ஸோ நான் எப்படி எதிர்பார்த்தேனோ அந்த மாதிரி இருந்தது. இந்த ஸ்லிப்பரும் பிடிச்சிருந்தது. பட் எனக்கு லுக் வைஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி அந்த ஸ்லிப்பர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஜாஸ்தியாக. ஸோ அதனால் வந்து ஃபைனலி நான் வந்து இந்த ஸ்லிப்பர் எடுத்துட்டேன்.